நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எதுவாகவே போங்க சார். இப்போவே எனக்கு ஜர்க் ஆகுதுங்கள. எப்படி அவ்வளோ வேகமாக நீங்கள் போகிறீங்க? அது எப்படி மாடு வேகம் போகணும் அப்படின்னோம்னா இது பயமாக இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் சொல்லாதீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் பிரேக் எங்கேயுமே தெரியலீங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பந்தய வீரர். சரி சரி சரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை, கொள்ளு இந்த மாதிரி கெட்டியாக சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு தண்ணி இந்த தண்ணி. சரி சரி. ஓ, கால மாடுகளுக்கு இதுதானுங்களா? பருத்தி கொட்டை, கொள்ளு அது மாதிரி தனித்தனியாக இருக்கு. நமக்கு வந்து இப்போ ஜனவரி மாதம் நெருங்கிருச்சுங்க. ஸோ பொங்கல் நெருங்கினாலே நமக்கு அந்த மாட்டு பந்தயம், மாடுபிடி வீரர்களை சந்தித்து நம்ம அவங்கள வந்து ஒரு நேர்காணல் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்முகத்தோடு என்னை வரவேற்றாரு. ரொம்ப நன்றிங்க. சில வார்த்தைகள் அண்ணன் கிட்டே கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த காலத்தில் வந்து மாட்டுப்பந்தய வீரர்களை வந்து சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் அனுபவங்க? நாங்கள் 10 வருஷமாக போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணாரி 10 வருஷம் ஓட்டியிருக்கிறோம். அப்புறம் இடையில கோமல்லைங்க கோயில், முண்டிவளை பிரவேசனை போயிட்டு வந்தாங்க. அது மாதிரி கோயில்களுக்கு அடிக்கடி விசேஷ நாளைகளில் அதிகமாக போவோம். அப்புறம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஈடுபாடு அதிகம். எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருமே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு பால்காரர். அதே தொழில் தான் இப்போ நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இதுதான் எங்களோட தொழில் மாதிரினா இதே தான் எங்களோட பிஸ்னஸ்ஸு இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே நாங்கள் வெளியே ஆளெல்லாம் வச்சு பண்ணிக்கிறது இல்லை. நாங்களே எங்கள் குடும்பத்து அளவுக்கு பண்ணிக்கிறோம். எங்கள் அளவுக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் எங்களுக்கு அது விருப்பங்கிறனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா உட்காந்துக்கீங்க. ஐயோ, எதுவாகவே போங்க சார். எப்படி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். மாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்குது. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மாட்டுப்பந்தய வீரர் ஒருத்தர் கூட மாட்டு வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம். அவர் போகிற வேகத்துக்கே என்னால் முடியாது. அதனால் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் போக சொல்லியிருக்கேன். இப்போ இது மூலமாக போகும்போது நமக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அந்த கயிறை காட்டுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெயினிங் வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து லெஃப்ட் சைடு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இடத்த மாட்டை இழுத்து பிடிச்சி வலத்து காலை லேசாக டச் பண்ணோம்னா உங்களுக்கு இடத்த பக்கம் திரும்பிக்கும். இப்போ திரும்பிடுச்சு. இப்போ வண்டி வந்து மெயின் ரோடு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே நார்மலாக ஸ்பீட் ஆகிடுச்சு. வேகமாகிடுது. அதே வேகமாகிடுச்சு. எதுவுமே பண்ண வேணாம். ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதுவே ஓட்டிக்கும். தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இதே வண்டி ஒரு கூட வண்டி இருக்குது, மாட்டு வண்டி கூட வருது அப்படின்னா அது ஒரு ஸ்பீடு வேறு மாதிரி இல்லை. இது இப்போவே எனக்கு ஜர்க் ஆகுதுங்கள. எப்படி அவ்வளோ வேகமாக நீங்கள் போகிறீங்க? அது எப்படி இதை பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ மாடு போகுது, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நான் இறங்கிடுவேன். அதே ஜாலியாக இப்போ ஃபேமிலியோடலாம் நீங்கள் போகும்போது ரொம்ப வேகமாக போவீங்களா, மெதுவாக போவீங்களா? 3 பேர் போனால் கொஞ்சம் வேகமாக போயிக்கலாம். அது பழக்கம் இருக்குது. ஆமாம் ஆமாம். முன்னாடி வந்து அந்த கயிறு இழுக்க அதுக்கேற்ற மாதிரி அது போகும். இது ஒரு நீச்சல் பழகிற மாதிரி தான். ஆமாங்க.
எத்தனை பேர் இதை தோராயமாக தாங்குங்க இந்த மாடு? இப்போ மாடு போகும்போது தான் தாங்கிறதுல இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டக்கூடிய வேகத்தை பொறுத்து ஆள் இருக்கும். அது நீங்கள் அந்த வாயில் வந்து அந்த சவுண்டு கொடுக்குறீங்க. ஆமாம் ஆமாம், அந்த சவுண்ட்லேயே மாடுக்கு தெரியுங்களா? அது தெரிஞ்சு பழகிக்குங்க பார்த்தா. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒட்டி வரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட்டு. இந்த மாடு வேகம் போகணும் அப்படின்னோம்னா பயமா இருக்குது கொஞ்சம். அதை மட்டும் சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. வேகம் போயிடுங்க அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் பிரேக் எங்கேயுமே தெரியலீங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே. மெதுவா போமா. போகாது, அப்படியே வேகமா போயிருமா? இந்த வண்டி ஓட்டக்கூடிய ஆர்வம் வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையில ஒரு சில பேர்த்த தான் நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் அது இருக்குதுங்க. இப்போ ஆர்வம் இருக்குதுங்க. எனக்கு ஒரு பொண்ணு தான், பாப்பா தான் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்துச்சு. ஓகே ஓகே. உங்க பேரு? அக்ஷயா. அக்ஷயா மாமா. என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறேன். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இப்போ அப்பா வந்து ஒரு விவசாயியா இருக்காரு, அப்பா வந்து இப்போ மாடு பந்தய வீரரா இருக்காரு. நீங்க வந்து ஒரு பெண் குழந்தையா அவங்களுக்கு வந்து இருக்கீங்க. மாடு வண்டி ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன். ஓட்டுவீங்களாமா? ஓகே. எப்படி அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரா? எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அது வந்து கயிறு மூலயமா அப்பா வந்து ஒரு ஆசை இப்போ நிற்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து அவர் கூட எப்பவுமே நான் போவேன். சின்ன வயசுலேருந்தே அவர் கூட எங்கே போனாலும், ரேஸுக்கு போனாலும் ஆகட்டும், எல்லா பக்கமும் போவேன். அவர் பண்ணுற இதில் பார்த்து நான் அது கற்றுக்கிட்டது தான். ஓகே. ஒரு பெண் குழந்தையா இருந்து அப்பா வந்து ஒரு ஆண் குழந்தைக்கு என்னென்ன தைரியம் இருக்கணும் அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. கோயில் கொண்டு இறங்குனது பாப்பா பிடிச்சி இறங்கி இருக்குது. அந்த வீடியோ இருக்கா? போன வருஷம் பண்ணி இறங்கிருக்கியாமா? சரிம்மா சரிம்மா. இப்போ இந்த மாட்டு பந்தயத்தில் வந்து இந்த ஆண்கள் வந்து அதிகமாக கவனம் ஈர்க்கிறாங்க, பெண்கள் வந்து அதிகமாக அதில் வந்து கவனம் செலுத்த முடியறது இல்லை. வீட்டோட பெண்கள் இருக்கட்டும், குழந்தைங்க இருக்கட்டும், கொண்டு போறது தான். எங்க அப்பா வந்து என்னை எங்க போனாலுமே கூட்டிட்டு போவாரு. அது ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க, பெரிய பொண்ணாயிட்டீங்க நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா எங்க அப்பா வந்து எங்க போனாலுமே கூட்டிட்டு போவாரு. நானா சில இடத்துக்கு வந்து போகக்கூடாதுன்னு நான் நினைச்சு போகாம இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது வந்து திருப்பி என்ன வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு நைட் திருப்ப கூட்டிட்டு வருவாரு. நைட் டைம்ல வருவேன், கொண்டை இறங்க வச்சாரு. எல்லாமே பேரண்ட்ஸ் கொடுக்குற ஒரு ஃப்ரீடம் தான். ஓகே. அதாவது அப்பா கிட்ட இருந்தா எல்லாமே உங்களுக்கு கத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இதே லைன்ல இருக்கிறோம். இவங்க படிச்சு நாளைக்கு இதாயினாலும் நாளைக்கு வந்து இவங்க குடிக்கிற பாலுக்காகவாது ஒரு மாடு வேணும். அப்போ அதை வச்சுக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான அந்த பராமரிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வேணும். பயம் இருக்கக்கூடாது. இப்போ நானே இப்போ மாடே இல்லைன்னா அவங்க போய் பிடிச்சி வந்தாலும் பிடிச்சிட்டு வந்துக்குவாங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் இவங்க பார்த்துக்கணும். இவங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கணும். படிப்பும் வேணும், விவசாயங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் வேணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கள அந்த பழக்கத்தை கொடுக்குறோம். பயம் இருக்கக்கூடாது, பழக்கத்தை கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது. நம்ம நீங்களே வர்றீங்கன்னா இப்போ நான் இது சரி வந்துட்டாரு, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அவருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லலாங்கிற ஆர்வத்தில் நம்ம சொல்கிறோம். இல்லைங்க நான் காலையிலேருந்து வெளியே போயிட்டு வந்திருக்கிறேன், சரி இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன். நல்லா இல்லை. நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்து விவசாயியாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயி யாரும் மதிக்கிறது இல்லைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வண்டியே ரோட்டில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வரவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க, நான் மறைக்காமல் சொல்கிறேங்க, வசதி வாய்ப்பு இருக்கிற வரவங்க இதை வந்து ரொம்ப உதாசீனமாக நினைக்கிறாங்க. மாட்டு வண்டியில் நேற்று ரீசனாக நடந்ததுங்க. நாங்கள் நேற்று கிழக்கு போகும்போது ரீசன் திமுகத்துக்கிட்ட ஒரு சொல்கிறார், ஐயா நீ ஓரமாக போக மாட்டியா அப்படிங்கிறாரு. நான் அதுக்கு கோவப்படுறது இல்லைங்க. நான் சொல்லுவேன், சார் நீங்கள் 6 அறிவு உள்ளவர், நீங்கள் வாகனத்தில் வர பிரேக் அடித்து நிற்க, நீங்கள் டக்குன்னு 2 சைடு வண்டி வருதுன்னா டக்குன்னு நிறுத்தினா நிற்காது. அது வந்து தெரியாது. அது நம்ம நிறுத்தினாலுமே கொஞ்சம் கேப் விட்டு தான் நிற்கும். நீங்கள் வந்து திடீர்னு ஓரமாக போனால் நம்ம பைக் எப்படி வேணும் ஓரமாக போகலாம். இது டக்குன்னு ஓரமாக போகுங்க. 2 சைடு வண்டி இருக்கும்போது அது ஒதுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 சைடு வண்டி இருக்குது, அதுக்கு பயம் இருக்குது, அது போகத்தான் செய்யும். அந்த மாதிரி விவசாயினா நல்ல முறையில் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போகிறவனுக்கு என்ன இவ்வளோ அவசரம், இவன் மெதுவாக போகக்கூடாதா, ஓரமாக போகக்கூடாதா அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் நம்ம கோவப்படக்கூடாதுங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி
கோவம் போடாமல் போய்க்கிறது இன்னத்த சூழ்நிலைக்கு நல்லதுங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாட்டு பந்தயம் அப்படிங்கிறது வந்து, அதாவது மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய அந்த பந்தயம் வந்து பொள்ளாச்சி சைடு அதிகமாக இருக்குங்க. ஆமாம் ஆமாம். நான் கூட போன வாரத்தில் ஒரு தம்பியை வந்து பேட்டி எடுக்கும்போது பொள்ளாச்சி சைடில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம். இப்போ நம்ம ஊர்களில், அதாவது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை பகுதிகளில் மாட்டு பந்தயம் வைக்கிறாங்களா? இருக்குதுங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கிலோமீட்டர் ஓட்டுவாங்க, ஒரே நெட் ஓட்டுங்க. 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக முதல் மாதிரி வந்து பசு மாடுகள் வந்து அதிகமாக இல்லைங்க. இப்போ இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேனி சைடு மாற்றி பார்த்தீங்கன்னா 5 கிலோ 2.5 போய் 2.5 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டுறாங்க. இப்போ வந்து முதல் மாதிரி பர்மிஷன் கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ போக்குவரத்து அதிகமாகிடுச்சுங்க. இப்போ கம்நாயக்கி மலையெல்லாம் 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்த ஏரியா தாங்க. இப்போ போக்குவரத்துகள் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமிங் ஏற்றுக்கிறது இல்லைங்க. இப்போ அந்த சைடு தேனி மாதம்பட்டி கோயம்புத்தூர் அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா வீரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிடைக்கிது, அவங்களுக்குன்னு ஒரு ஒத்துமை இருக்குதுங்க. அதனால் அவங்க அந்த சைடு பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு டிஸ்டன்ஸ் தான் வண்டிக்காரர் இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒத்துழைச்சு பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து இந்த சைடு இருக்கிறவங்க வந்து பந்தயத்தில் அந்த சைடு போய் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த மாட்டு பந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் போய் வண்டி மேலே ஏறினாலே எனக்கு ஜர்க் விட்டுரும். ஏன்னா பயமா இருக்கு, எப்படியோ விழுக்காட்டிருமோ அப்படிங்கிற மாதிரி. அது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எப்படி நீங்க அதை கத்துக்கிட்டீங்க? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் கூட தான் போனோம். நான் ஃபர்ஸ்ட் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கூட தான் போனோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிலர் போகிறவங்களோட நம்ம பைக்கில் கூட போய் பழகிட்டு அதுக்கப்புறமா நம்மளும் நம்ம காலை வண்டி புதுசாக வாங்கி அதுக்கப்புறம் நம்மளும் பழகிட்டது தாங்க. இது பயப்படுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாட்டுகளோட இந்த பழக்க வழக்கத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக பயம் இருக்காதுங்க. இப்போ புதுசாக இதனோட இதை நம்ம புதுசாக பார்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் நாள் பட சரியாக போய் நடக்குங்க. இதுலேயும் கீழே விழுந்து இந்த மாதிரிலாம் சம்பவமெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம அது பயப்பட்டோம்னா திரும்ப இது செய்ய முடியாது. இப்போ மாட்டு பந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் மட்டும் இருப்பீங்களா, கூட இன்னொரு வீரரும் கூட இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அது எதுக்காக 2 பேர் வச்சு? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு இப்போ 10 கிலோமீட்டர் போகுதுங்க மாடு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 டோக்கன்னா 1 2 3 டோக்கன் கொடுத்துருவாங்க. 10 டோக்கன் போகும்போது பார்த்தீங்கன்னா 10வது நிற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டரு ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் வண்டி நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மாறி போகும்போது வண்டி நம்ம விழுகலாம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மாடு கை ரத்துறது, கண்ணிக்கு ஒரு தெரிச்சது, குச்சி முறிஞ்சு அந்த சமயத்தில் வந்து நம்ம பக்கத்தில் கூட ஆள் இருந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியுங்க. நம்ம கை துட்டுட்டு இறங்கி போய் பார்க்க முடியாது. அதனால கண்டிப்பாக போட்டின்னு நடக்கும்போது கம்பல்சரி 10 கிலோமீட்டர் போகும்போது 2 பேர் இருப்போம், 3 பேர் இருப்போம், மேக்ஸிமம் 2 பேர் கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக வழி நடத்த முடியும், இடையில வர்ற சம்பவத்தை தவிர்க்க முடியும். இல்லைன்னா தவிர்க்க முடியாது. 200 மீட்டர் ஓட்டினாலே பார்த்தீங்கன்னா 2 பேர் கண்டிப்பாக இருப்போம். அதுக்கடையில் என்ன வேணால் நடக்கும். இப்போ இந்த மாட்டு வண்டி அப்படிங்கிறது எப்படி வந்து இதை நீங்கள் வாங்கினீங்க, இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 3.25 சக்கரத்தோட ஒரு வண்டி வச்சுருந்தேங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்தேங்க. அது வந்து இந்த சக்கரத்தோட இது வந்து 3.25 இது, அது வந்து 3.25 சக்கரம். இது 3 இது 3.25 3.25. ஆமாங்க. ஓகே. இது ஃபஸ்ட்டு இருந்தது 3.25ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேக ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ஏன் வந்து அப்செட் ஆயிருங்க வண்டி. அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா வண்டி நாங்கள் வேறு சேர்த்துனதுங்க. இது வந்து புதுசாக சேர்த்துனது பொள்ளாச்சியில். இது எங்கே வாங்கினீங்க? பொள்ளாச்சியில். என்ன ரேட்டு சொன்னீங்கன்னா? இது 1.17 ஆகுதுங்க. 1,17,000. வாங்கி எவ்வளோ நாட்கள் ஆச்சுங்க? 7 வருஷம் ஆச்சு. இது பந்தயத்துக்காக தான் வாங்கினீங்களா? பந்தயத்துக்காக தான் வாங்கினா கோயிலுக்கு எல்லா யூஸுக்கும் பண்ணிக்குவோம். கோயிலுக்கு போகிறக்கு, பந்தயத்துக்கு போகிறக்கு, அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படியே இந்த வண்டியில் வந்து நீங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதில் ஏற்பாடு நாங்கள் ஹார்ன் வச்சுருக்கிறோம். எப்படிங்க ஹார்ன் வச்சுருக்கீங்க? லைட் இருக்குதுங்க, லைட் கீழே இருக்குதுங்க, இந்த சைடில் லைட் இருக்குது. எங்க? இந்த சைடில் லைட் இருக்குது. ஓ, இது லைட்டு. ஆமாம். எப்படி நீங்கள் சுவிட்ச் போடுவீங்களா? நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போடுங்கண்ணா. இந்த 2 சைடுமே லைட்டு. ஆமாங்க, 2 சைடு இருக்குது. பின்னாடி ரிஃப்ளெக்டர் இருக்குங்க. ஓ, இது இந்த வாகனங்கள் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் இது ஆமாங்க மாடர்னாக செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம வண்டி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் போகும்போது நம்ம பின்னாடி சைடில் லைட் இருந்தால் பின்னாடி வரும்போது அவங்களோட லைட்டு இதுக்கு ரிஃப்ளெக்டருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் தெரியும். ஓ, ஃப்ரண்ட்லேயும் தெரியுங்களா? ஃப்ரண்ட்லேயும் தெரியும். ஓ, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்க. இதுவும் தெரியும். ஆமாங்க. இரவு நேரங்களில் நமக்கு எதிர் வரும் வாகனங்களுக்காக இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. அது போக வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள்? உட்காரதுக்கு வந்து எப்படிங்க வசதிகள்லாம் எப்படி இருக்கும்? நம்ம உட்காரது இங்கே சீட்டில் உட்காந்துக்கலாங்க. ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸ் ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பகலையில் உட்காந்துக்குவாங்க, மேலே தான் உட்காருவாங்க. ஓட்டும்போது சாதாரணமாக போகும்போது கீழே உட்காந்துக்கலாம். ஓகே. நீங்கள் அப்படியே மேலே ஏறி உட்காருங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துட்டீங்க. இப்போ உட்காந்துட்டீங்க அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் இப்போ மாடுகளை வந்து எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
நம்ம கைத்துல தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கைத்துல தான். கைத்துல அந்த கயிறை வந்து நம்ம எப்படி பாட்டமா கீழையும் மேலையும் இழுக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம கயிறு சுண்டு பிடிக்கும் போது இழுக்கும் போதே அதுக்கே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பும் போது பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் திரும்புறேன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற காலையை கைத்து இழுத்து பிடிச்சி ரைட்டில் இருக்கிறத கொஞ்சம் தட்டி கொடுத்தோம்னா மாறிக்கும். அந்த மாதிரி மாறி ஓட்டுறது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இல்லைங்களா? பழக வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, பழகிட்டே எளிமையாக தான் இருக்கும். இப்போ இந்த சீட்டெல்லாம் நீங்கள் அந்த கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம் நம்ம அங்கே வண்டி வச்சுருப்பாங்க, நாங்கள் இந்த மாடலில் தான் வேணும்னு சொன்னோம்னா அது அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சீட் நல்லா குஷன் சீட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் ஃபேமிலியோட வந்து இந்த பண்ணாரி கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா இதுலேயே போய்க்கலாம் இல்லைங்களா? ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்க? முன்னொரு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டு வண்டிகள் இருந்துச்சு தெரியுங்களாண்ணா? உங்களுக்கு தெரியாது என்ன, இந்த காரமடைக்கு சந்தைகள்லாம் நிறைய மாட்டு வண்டிகள் போகும். அப்போல்லாம் வந்து வாகனங்கள் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரமடை பகுதியில் சந்தையில் வந்து வெள்ளிக்கிழமை சந்தைனா அவ்வளோ மாட்டு வண்டிகள் போயிட்டு இருக்கும். எல்லா காய்கறிகளையும் பழங்களையும் அதில் தான் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும். டெம்போ அதிகமாகிடுச்சுங்க, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை பார்த்தீங்கன்னா அது ஓட்டினா மட்டும் செலவுங்க. இது அப்படி இல்லைங்க, நம்ம அதுக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலைன்னா அதுக்கு பராமரி செலவுங்கிறது பண்ணிதான் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அது தொந்தரவாக நினைக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இது மழை நம்மளுக்கு கரெக்டாக அந்த பருவத்துக்கு மழை இருக்கிறது இல்லைங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்து நம்ம வாகனம் டிராக்டர் இந்த மாதிரி விவசாயத்துக்கு அதிகமாக அந்த மாதிரி இதில் எலக்ட்ரிக்கல் இதில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம பசு மாடுகளை விரும்புறது இல்லைங்க. பால் மாடு மட்டும் வச்சுக்கிறாங்க, உழவு மாடுகளை விரும்புறது இல்லைங்க. இப்போ நீங்கள் 2 மாடு வச்சிருக்கீங்க, இது என்ன மாடு? காங்கேய மாடுங்களா? இது காங்கேயம். நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? இது 1,70,000 ஆகுது. 1 லட்சம் ஒரு மாடுங்களா? ரெண்டுமே சேர்ந்து 1,70,000. இது எவ்வளோ வயதாச்சுங்க இந்த மாடுக்கு? அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம். எத்தனை ஆண்டுகள் அது உழைக்குங்க? அது நம்ம வச்சிருக்கிறத பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 70 வயசு 80 வயசு ஆனவங்க அந்த காலத்துக்காரர் இன்னும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு தாண்டும் போது நம்ம அந்த ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம அதை வச்சு பராமரிக்கிறத பொறுத்து அது மட்டும் லைஃப் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டருக்கு போகுங்க? இப்போ ஒரு மாடுன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நீங்கள் காலையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கூட போகக்கூடிய அது திறமை அதுக்கு இருக்குங்களா மாடுக்கு? இப்போ எங்களோட மாடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பண்ணாரி பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர். இங்கே பூட்டினீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும் ஏதோ ஒரு இடத்துல கேப் நம்ம சாப்பிட்றதுக்காக கேப் விடுவோம் பார்த்தீங்களா? அந்த கேப் விட்டு அந்த 75 கிலோமீட்டர் மாடு அதுக்குள்ளே போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே வேகத்தில் கொண்டு போக முடியாதுங்க. இப்போ வண்டிகளை அதிகமாக சேருது, இடையில கொஞ்சம் களைச்சி ஓட்டுவோம், அப்புறம் சாதாரணமாக கொஞ்சம் தூரம் நடக்கூடுவோம், அந்த மாதிரி போவோம் நம்ம. அதை மாதிரி தான் ஒரே வேகத்தில் 75 கிலோமீட்டர் கொண்டு போய் சேர்த்த முடியாதுங்க. இடையில நம்ம மாடு நம்ம ஓட்டும்போது தெரியுங்க, இப்போ அது கொஞ்சம் சடஞ்ச மாதிரி இருக்குதா, ஒரே மாதிரி போகுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிட்டோம்னா அதையும் தொந்தரவு பண்ணாமல் கொண்டு போய்க்கலாம், அடிக்காமல் கொண்டு போய்க்கலாம். நான் காலையில் இப்போ கோயில் பூட்டிட்டு இங்கே வந்திருக்கிறேன், கோமலை கோயில் பூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஒரு அடியும் கூட வாங்காதுங்க, அதோட வேகத்துக்கு அதுக்கு கண்ட்ரோலா போகும். அது வந்து அடிக்கிற கோத்தை இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நிமிஷம், சவாரி வண்டி இந்த சாட்டை ஒன்றை தவிர பார்த்தீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. இது மட்டும்தான். ஆமாம், அது மட்டும் தான், எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கே நிறைய அசாதனங்களும் இருக்குதுங்க, அது எதுவும் யூஸ் பண்ணலைங்க. இது ஒன்று மட்டும் போதுங்க, அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சும்மா அப்படியே அந்த அளவுக்கு அது சாப்பாடு தெளிவாக வச்சிருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா அது அடி வாங்காது. இப்போ 2 வண்டியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்பர் கூட வந்தாருங்க, அவர் சிக்காரமலை பரதன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ 2 வண்டியெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு வாகனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வேண்டியதில்லை, டீசல் நிறைக்க வேண்டியதில்லை, சார்ஜ் போட வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. அது இல்லைங்க, சாப்பாடு செலவு அது அதே மாதிரி அந்த லாடம் கட்டுற செலவு அது அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே வேணா போயிட்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணாரிக்கு போறீங்கன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்துகிட்டே போயிடுவீங்களா? எடுத்துகிட்டு போயிடுவோம். அது என்ன, இப்போ நாங்கள் நிறைய வண்டி போகுது பார்த்தீங்களா, ஒரு டெம்போ கூட எடுத்துக்குவோம். முதல்ல இதுலேயே கீழே தீவனம் கட்டிட்டு போவோம், இப்போ அப்படி இல்லைங்க, டெம்போவில் எடுத்துகிட்டு போய்க்குவோம். இப்போ இடையில போகும்போது எங்கேயும் அது தீவனம் சாப்பிடாதுங்க. நம்ம அங்கே போய் அவுத்து விடுற பக்கம் போது சும்மா தண்ணி குடிக்கி கொஞ்சம் நேரம் அவுத்து விடுவோங்க, அவ்வளோதான். அப்புறம் கோயிலில் போய் தீவனம் போடுவோம். தீவனம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடாதுங்க, கொஞ்சம் அவுத்து விட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருவோம், தண்ணி ஒரு 2 வாய் குடிக்கி அப்புறம் விட்டுருவோம். அப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தீவனம் வச்சிங்கன்னா அப்புறம் நைட் டைமில் தான் போகுதுங்க. காலையில் அதுக்கப்புறம் தீவனம் வச்சிங்கன்னா தீவனம் எடுக்கும். நாங்கள் பெரிய அளவுக்கு இதுலினாலே எங்கள் அளவுக்கு நாங்கள் செய்யக்கூடியது பாப்பாவுக்கு ஒரு பழக்கத்தை கொடுக்குறோம். பாப்பா நல்ல முறையில் இன்ன வரைக்கும் பழகி இருக்குதுங்க. அந்த இதுக்காக நல்லா வளர்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பெண் குழந்தைங்க வந்து எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணம். அதனால எங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பழக்க வழக்கு நல்ல பழக்க வழக்கு இருக்குது, அதனால நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுறோம். ஓகே,
சரிங்கண்ணா. அதாவது நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க. நன்றிம்மா. ஸோ மாட்டு பந்தய வீரர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக வந்து ரேஸில் வந்து கலந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாரும் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரும் டிவி யூடியூப் சேனலையும் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.